ஆக்சுவலி எனக்கு ஏற்கனவே கல்யாணம். என்னது? ஏற்கனவே வீட்ல இருந்து கிளம்பும் போது பெரிய வீராவேசமா பேசின, ஏதோ சாதிச்சு காட்டுறேன்னு. அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு சாதாரண ரிப்போர்ட்டரா இருக்க. நிஜமாவே நீ ஒரு லூசர். உன் புருஷன் யாரும் எங்க கிட்ட காட்டு. உனக்கு மரியாதை தெரியாது, மத்தவங்க பிரைவசில தலையிட கூடாதுன்னு தெரியாதா? என்ன காஷ்மா, உன் புருஷன் போட்டோவை காட்ட அவ்வளவு பயப்படுற? பாவம் அதிர்ஷ்டம் சொல்லட்டுமா, இவங்க டேவிடோட மனைவி. இவங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வர்றது உனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் வேணா சீஃப் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே சாரி, நான் இதை உடனே வரேன். ஒருவேளை குளிச்சிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்லை, இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீ சாப்பிட்டு தூங்க, சரியா? சார் சார், எந்த காலும் வரவே இல்லை. இருங்க, நான் ஒரு தடவை மறுபடியும் செக் பண்றேன். இது இது என்னோட போனே இல்ல. ஓ, இப்போ போய் சொல்லுவியா? அடுத்த உங்க விஷயத்துல தலையிடலன்னா உனக்கு தூக்கமே வராதா? நீ எடிட்டர் அண்ட் சீஃப், இவ எப்படி மரியாதை இல்லாம பேசுற பாத்தீங்களா? இங்க பாரு, உன்னாலதான் சாண்ட்ரா பிரவுன் இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க. காஷ்மா, மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? இப்ப வச்சும் உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. மிஸ் சாண்ட்ரா அன்ஆத்தரைஸ்ட் ஆளுங்க யாருமே உள்ள வர முடியாது. நீ ரகசியமா போட்டோ எடுக்கிறதுக்காக உள்ள பூந்துட்ட. நான் உன்னை பிடிச்சிட்டேன், உன்னோட பிளான ஸ்பாயில் பண்ணிட்டேன். இங்க இருந்து வெளியே போ. அட, இது என்னது? முதல்ல என் போன் என்கிட்ட கொடு. அட, இது என்னது? டேவிடோட போன்ல என்னோட போட்டோஸ் இவ்ளோ இருக்கு. ஏமாத்துறது மட்டும்தான் வேலையாவே வச்சிருக்கியா? இங்க ஏமாத்துறது நீதான். டம்மி பாஸ் வச்சுட்டு எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இங்க வர உனக்கு எந்த உரிமையும் இல்ல. மரியாதையா போயிடு. உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லையா? உங்க பாஸ் ஹோட்டலை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்க, அப்படியே உங்களை திட்டுறாங்க. உங்களுக்கு எந்த டைலாக்கும் இல்ல, தலை குனிஞ்சு மட்டும்தான் நிக்கணும். புரிஞ்சுதா? நீ ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுக்கணும். புரிஞ்சுதா? டைரக்டர், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா டேவிடோட வைஃப். அவங்க சொல்றது தப்பா போக வாய்ப்பே இல்ல. அட, நீங்க மிஸ்ஸஸ் காஸ்பரா? சீக்கிரட்டா வச்சுக்கோங்க, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண. அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்க எல்லாரும் மனுஷங்க. தாகமா இருந்தா தண்ணி குடிக்கிறோம், பசிச்சா சாப்பிடுறோம். இங்க யாரும் விளையாட்டு பொம்மை இல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல வெவ்வேறு ரோல்ஸ் இருக்கு. அந்த ரோல்ஸ்ல தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். சாண்ட்ரா, நீ ரொம்ப இன்செக்யூர்டா இருக்க. டேவிடோட மனைவின்னு நாடகம் ஆடிட்டு இருக்க, நடிச்சிட்டு இருக்க. வாயை மூடு. என்ன உளர்ற? காஷ்மா, நீ தேவையில்லாம பிரச்சனை